ஏயின் சகோதரி பி, பியின் தந்தை சி, சியின் மைத்துனர் டி எனில் ஏக்கு டி என்ன உறவு? இங்க ஏக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பி அப்படிங்கிறவங்க ஒரு பெண், அவங்கள நம்ம வட்டத்துக்குள்ள போட்டுடலாம். பியோட தந்தை சின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சி அப்படிங்கிறவர் ஆண், அவரு கட்டத்துக்குள்ள இருப்பாரு. அவரு பியோட தந்தை. சியின் மைத்துனர் டி. மைத்துனர் அப்படின்னா மனைவியினுடைய தம்பியதான் மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டி அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஆண் தான், அவங்கள நம்ம கட்டத்துக்குள்ள போட்டுடலாம். அப்படி இருக்கும்போது ஏக்கு டி என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஏவோட பாலினம் நமக்கு சொல்லப்படல, அதனால ஏ வெறும் எழுத்தாவே வச்சுக்கலாம். ஏ மற்றும் பி உடன் பிறந்தவர்களா இருக்கும்போது பியோட தந்தையான சி ஏக்கும் தந்தையா தான் இருப்பாரு. தன்னோட தந்தையோட மனைவியின் தம்பி, அதாவது ஏக்கு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தம்பி அவரு மாமான்னு கூப்பிடணும். அப்ப ஆப்ஷன் டி மாமாதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.